வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. கூகுள் கிட்ட போய் தேடி பாருங்க, அல்லது சாட்ஜிபிடி கிட்ட போய் கேட்டு பாருங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் எங்கேயுமே இருக்காது. அப்படி என்ன சார் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டா, இந்திய வரலாற்றில் சிந்துவெளி நாகரிகம் அப்படின்ற ஒரு தலைப்பு இருக்கும். இது 6th இருந்து 12th வரைக்கும் எங்கெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் அழகாக வரி வரியாக 216 கொஷின் குரூப் 2 தரத்தில் ஆன்லைன் டெஸ்ட்டாக ரெடியாக இருக்குது. அடுத்தது குப்தர்கள் அப்படின்னு கேட்டால், இதுவும் 6th இருந்து 12th வரைக்கும் எங்கெல்லாம் இருக்கோ அதை தேடி கண்டுபிடிச்சி 183 கேள்விகள் 3 டெஸ்ட்டாக பிரித்து கொடுத்துருக்கோம். ரெடியாக இருக்குது, எப்போனாலும் டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் டெல்லி சுல்தான் எடுத்துக்கிட்டால் ஒரு 122 கேள்வியும், முகலாய பேரரசில் வந்து பார்த்தோம் ஒரு 214 கேள்வியும், மராத்தியர்களில் ஒரு 150 கேள்வியும், அதுக்கு அடுத்தது விஜயநகர பாமனி அரசில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 163 கேள்வியும், அதுக்கப்புறம் தென்னிந்திய வரலாறுன்னு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட்டு 322 கேள்விகள், கிட்டத்தட்ட 1421 கொஷின் ரெடியாக ஆன்லைன் டெஸ்ட்டில் பர்ஃபெக்டாக ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம். இப்போ சொல்லுங்க, கூகுள் கிட்டேயும் இருக்காது, சாட்ஜிபிடி கிட்டேயும் இருக்காது, நம்ம கிட்ட மட்டும்தான் அவைலபிள். சரி, இந்த டெஸ்டெல்லாம் எப்படி எழுதணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸுக்கு 6th இருந்து 12th வரைக்கும் ஆன்லைன் டெஸ்ட் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பாலிட்டிக்கு கொடுத்தாச்சு, இப்போ ஹிஸ்ட்ரிக்கும் வந்தாச்சு. ஸோ இப்போ இந்த டெஸ்ட் லிங்க்குக்கு எப்படி சார் போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஹிஸ்ட்ரி அப்படின்னு இருக்கும். சரிங்களா, ஹிஸ்ட்ரின்னு இங்கிலீஷ்லேயே இருக்கும். அங்கே ஒரு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணால் இப்போ டிஸ்பிளேல தெரியுற இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. நம்மளுடைய குரூப் 2 2A எக்ஸாமுக்கான சிலபஸ் எடுத்துக்கிட்டா ஜென்ரல் ஸ்டடீஸில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தோன்னா, இந்தியாவின் வரலாறு, பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு 10 கேள்விகள் கேட்க போகிறாங்களாம். சூப்பரு. அதில் பர்டிகுலராக இந்தியாவின் வரலாறுன்னு இருக்குல்ல, அதாவது சிந்துவெளி நாகரிகம், குப்தர்கள், தில்லி சுல்தானு, முகலாயர்கள், மராத்தியர்கள், தென்னிந்திய வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டபுள் டாட் வச்சுக்கிட்டாங்க. அப்போ இது வரைக்கும் வரலாறு குறிக்குது. இந்த தலைப்பில் தான் நான் 6th இருந்து 12th வரைக்கும் புதிய புக்கில் இருந்து 1421 கொஷின் ரெடியாக இருக்குங்க. முதல் நான் ப்ளூ பிரிண்ட் சொல்லிடுறேன். இந்த ப்ளூ பிரிண்ட் பிரகாரம் தான் கொஷின் கேட்பாங்க. நீங்கள் எந்த ஒரு குரூப் 2 2A எக்ஸாம் கொஷின் எடுத்துக்கிட்டாலும் சிந்துவெளி நாகரிகம், குப்தர்கள், இவங்க 2 பேரும் ஒரு பேருங்க. இவங்க 2 பேரில் கண்டிப்பாக 1 அல்லது 2 கேள்வியோ கண்டிப்பாக கேட்பாங்க. அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ரெகுலராகவே 1 அல்லது 2 கேள்வி கேட்பாங்க. அதுக்கு அடுத்தது மிக மிக முக்கியமானது முகலாயர்கள், மராத்தியர்கள். இவங்க 2 பேர்ல கண்டிப்பா ஒன்று முகலாயர்ல இருக்கும், மராத்தியர்ல இருக்கும். சரிங்களா, 1 அல்லது 2 கேள்வியோ கண்டிப்பா கேட்பாங்க. சரிங்களா, இதுல எந்த சேஞ்சும் இருக்காது. கண்டிப்பா சிந்துவெளி, குப்தர்கள் ஒரு கொஸ்டின் கண்டிப்பா இருக்கும். சரிங்களா, 1 அல்லது 2 கொஸ்டின். அதே மாதிரி முகலாயர்கள், மராத்தியர்கள் கண்டிப்பா ஒரு கொஸ்டின் இருக்கும். புரியுதா? ரைட். இவங்க இல்லாம ஒரு கொஸ்டின் இல்லை. அதுக்கு அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா தில்லி சுல்தானும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாமினி பேரரசு, விஜயநகர பேரரசு. எப்பா விஜயநகர பேரரசே இல்லையே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த விஜயநகரர் வந்து எங்க வந்துட்டாருன்னா, அந்த தென்னிந்திய வரலாறுக்குள்ள அவர் சப் டாபிக்கா வந்துட்டார். சரிங்களா, ஸோ இருந்தாலும் அந்த தென்னிந்திய வரலாறுல அந்த பாமினி விஜயநகர பேரரசு வந்து ரொம்ப முக்கியம். விஜயநகர பேரரசு ரொம்ப முக்கியம். ஒன்று டெல்லி சுல்தானில் ஒரு கொஷின் இருக்கும், அல்லது விஜயநகர பாமினி பேரரசில் ஒரு கொஷின் இருக்கும். சரிங்களா, அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 3 கொஷின் ஆயிடுச்சா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தென்னிந்திய வரலாறுல வந்து ஒரு 2 கொஷின் கேட்பாங்க. ஸோ இப்போ 5 கொஷின் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டா 5ல் இருந்து 7 கொஷின் வரைக்கும் இந்த தலைப்பில் எதிர்பார்க்கலாம். புரியுதா? ரைட். ஏன்பா இதில் மொத்தமாக 10 கேள்வி தான் கேட்பேன்ட்டாங்க. அப்போ ஐஎன்சியில் கிட்டத்தட்ட ஒரு பாதி அல்லது கால்வாசி வந்து அதாவது தமிழ்நாடு வரலாறுல ஓடி போயிடுது. சரிங்களா, ஸோ அப்படி கேட்டால் அது அங்கே போயிடுறதால இதில் ஒரு இப்போ கூட சொல்கிறேன் 3 கொஷின் வரைக்கும் கேட்க வாய்ப்பு இருக்குது. மேபி இங்கே ஹிஸ்ட்ரியில் 5 கேட்டாங்கன்னா ஐஎன்சியில் 5 கேட்பாங்க. இருந்தாலும் மேஜராக இதில் 7 கொஷின் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். 3 கொஷின் வந்து இந்திய தேசிய இயக்கத்திலேருந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. தெளிவாக புரியுதுங்களா?
ரைட்டுங்க. ஸோ இப்போ நான் உங்களுக்கு ப்ளூ பிரிண்ட் சொல்லிட்டேன். இப்படி தான் கொஷின் ஸ்ட்ரக்சர் இருக்க போகுது. சரி, இப்போ நான் டெஸ்ட் அடித்து பார்க்கணும். ஒன்று, நீங்கள் புக்கை போய் ஒரு முறை படிச்சிருங்க. என்னை கேட்டால் நீங்கள் போய் புக்கை படிச்சுட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் வச்சு பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஏன்னா வரியாக எடுத்திருப்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு சிந்துவெளி நாகரிகம்னு எடுத்துக்கிட்டா இது எந்தெந்த புக்கில் இருக்குதுன்னா, முதல்ல 6th சோசியல் சயின்ஸில் இருக்குது, நெக்ஸ்ட்டு 11th ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்குது, கூடவே 11th எத்திக்ஸ் புக்கில் இருக்குது. இது மொத்தமாக சேர்த்து தான் கிட்டத்தட்ட 5 டெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். சரிங்களா, 3 புக்கில் இருக்குது இல்லையா, 5 டெஸ்ட்டாக 216 கேள்வி ரெடியாக இருக்குது. சரிங்களா, எப்போ வேணாலும் வந்து டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். ஹிஸ்ட்ரி ஃபுல்லாகவே ரெடியாக இருக்குது. ஓகேவா, அதுக்கு அடுத்தது குப்தர்கள் ரொம்ப முக்கியங்க. மோஸ்ட்லி சிந்துவெளி இருக்குதோ இல்லையோ குப்தர்கள் வந்துடும். அது வந்து பார்த்தீங்கன்னா 6th சோசியல் சயின்ஸ் புக்லேயும் 11th ஹிஸ்ட்ரி புக்லேயும் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணிவிட்டேன், ஒரு 3 டெஸ்ட்டாக 183 கேள்வி கொடுத்துருக்கேன். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா, அதுக்கு அடுத்தது வந்து டெல்லி சுல்தான் எடுத்துக்கிட்டா, இப்போ இங்கே பாருங்கள், ஏன் இப்போ நான் இவங்க 2 பேர் ஒரு பேரண்ட்ஸ் சொன்னேன்னா, சிந்துவெளி நாகரிகம் ப்ளஸ் குப்தர்கள் 6th சோசியல் சயின்ஸில் இருக்குது. ஓகேவா, இதே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டெல்லி சுல்தான் எடுத்துக்கிட்டாலோ முகலாயர்கள் மராத்தியர்கள் எடுத்துக்கிட்டாலோ இவங்க 7th புக்குக்கு வந்துடுறாங்க. அதுலேயே வந்து பார்த்தா இந்த முகலாயர்கள் மராத்தியர்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக வந்து ஒரு கேள்வி கேட்பாங்க. ஸோ இதில் வந்து பாருங்களேன், கூடவே நல்லா புரிஞ்சுங்க, டெல்லி சுல்தான், முகலாயர்கள், மராத்தியர்கள் 7th புக்லேயும் 7th சோசியல் சயின்ஸ்லேயும் 11th ஹிஸ்ட்ரி புக்லேயும் தான் இருக்காங்க. சரிங்களா, ஸோ அப்படி நான் எடுத்து தான் இப்போ பாருங்கள், இதில் கூட பார்த்தா டெல்லி சுல்தான் எடுத்துக்கிட்டா 7th புக்கில் ஒரு 40 கேள்வி, அதுக்கப்புறம் 11th புக்கில் தான் 41 இருந்து 172 கேள்வி வரைக்கும் எடுத்திருப்பேன். 3 டெஸ்ட்டாக கொடுத்துருப்பேன். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 172 ஒரே டெஸ்ட்டாக கொடுத்தா எழுத முடியாது இல்லையா, அதனால தான் நான் பிரித்து கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த முகலாயர்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா 7th புக்கில் ஒரு 86 கேள்வி இருக்குது. சரிங்களா, 7th புக்கில் மட்டும் தனியாக ஒரு 86, இது 2 தான் கொடுக்கலான்னு பார்த்தேன். சரி, 86 தானே எழுதிப்பீங்கன்னு விட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 11th புக்கில் ஒரு 2 டெஸ்ட்டாக 3 டெஸ்ட்டாக 214 கேள்வி கொடுத்துருக்கோம். சரிங்களா, ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மராத்தியர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இது எல்லாத்துலேயுமே ஒரு என்னென்ன டக்குன்னு ஈஸியாக எடுத்தாச்சு. 7th புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 கேள்வி, 11th புக்கில் ஒரு 100 கேள்வி, 150 கேள்வி ஆயிடுச்சு. சரிங்களா, இப்போது இது பாருங்கள், இந்த விஜயநகர பாமினி அரசும் தென்னிந்திய வரலாறுல தான் வருது, சிலபஸில் இல்லைன்னு சொல்லாதீங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கும் போதே டெல்லி சுல்தானும் விஜயநகர பாமினி பேரரசும் ஒரு பேராக வச்சு படிச்சுக்கணும். சரிங்களா, இதுவும் 7th சோசியல் சயின்ஸ் புக்லேயும் 11th புக்லேயும் இருக்குது. 3 டெஸ்ட்டாக 163 கேள்விகள் கொடுத்துருக்கோம். ஃபைனலாக வந்து பார்த்தா தென்னிந்திய வரலாறுன்னு கொடுத்துருவாங்க, ஜஸ்ட்டு தென்னிந்திய வரலாறு. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா 6th புக்கில் தென்னிந்திய அரசர்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் ஒரு 55 கேள்வி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 11th புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும், இதில் ஒரு 3 டெஸ்ட்டாக பிரித்து கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் தென்னிந்தியாவின் பண்பாடு வளர்ச்சி அப்படின்ற தலைப்பில் ஒரு 3 டெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். இன்னும் ஏதாவது தலைப்பு இருந்தால் சொல்லுங்கள், அதையும் அப்டேட் பண்ணிடுறேன். இப்போ வரைக்கும் இந்த 3 யூனிட்டில் 122 கேள்விகள் ரெடியாக இருக்குது. ஆக மொத்தம் நமக்கு தெளிவாயிடுச்சு, 1421 கேள்விகள் ரெடியாக இருக்குது. சரிங்களா, எப்போ வேணாலும் எழுதி பார்த்துக்கலாம். சரி, இப்போ இந்த டெஸ்ட்லாம் எப்படி எழுதி பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் ஏதாவது ஒரு டெஸ்ட்டை அடிச்சுக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், சிந்துவெளி நாகரிகம் 6th புக்குன்னு இருக்குல்ல, அந்த டைட்டிலை கை வைங்க. டைட்டிலை கை வச்சா நம்ம வெப்சைட்டுக்கு போயிடும். நம்ம வெப்சைட்டுக்கு போயிட்டால் பிரச்சனையே இருக்காது, விளம்பர தொல்லையெல்லாம் பெருசாக இருக்காது, அந்த மாதிரி தான் உருவாக்கியிருக்கும். ஸோ இப்போ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கொஷின் காட்டும். இங்கே பாருங்கள், அப்படியே கொஷின் காட்டும். கொஷினுக்குரிய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எது ஆன்சரோ, ஜஸ்ட் இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த 3வது கொஷினுக்கு ஆப்ஷன் ஏன் கை வைக்கிறேன். கரெக்டாக இருந்தால் க்ரீன் கலர் காட்டும். சரிங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், 4வது கொஷினுக்கு ஆப்ஷன் பின்னு கை வைக்கிறேன். பாருங்கள், இப்போ தப்பாயிடுச்சு. தப்பாயிட்டா ரெட்டில் ஹைலைட் பண்ணிவிட்டு அதுக்கு என்ன சரியோ அது க்ரீன் கலரில் காமிட்டிருக்கும். சரிங்களா, ஸோ ரொம்ப ஈஸி. கொஷின் படித்த உடனே டக்குன்னு நீலாம். இப்போ இந்த 1421 கொஷினும் நீங்கள் பிடிஎஃபாக எடுத்து அப்புறம் வந்து ஷீட்டில் ஏபிசிடி போட்டு வெரிஃபை பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட இந்த 1421 கொஷின் ஒரு நாள் ஆகும். ஆனால் நீங்கள் இதே அப்படியே முழு மூச்சாக இருந்தால் ஒரு 3 மணி நேரத்தில் மொத்த டெஸ்ட் அடிச்சிடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு டக்குன்னு பாருங்கள், கொஷின் படிக்கிறீங்க, ஆப்ஷன் கை வைக்கிறீங்க, கரெக்டாக தப்பா, கொஷின் படிக்கிறீங்க, ஆப்ஷனை கை வைக்கிறீங்க, கரெக்டாக தப்பா, டக்குன்னு வெரிஃபை இது ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, நான் டைமர்லாம் வைக்கல, ஜஸ்ட்டு அப்படியே நீங்கள் ரீட் பண்ணுங்கள். புக்கில் இருக்கிறதாங்க வரியாக எடுத்திருப்பாங்க. சரிங்களா, நீங்கள் புக்கே படிக்கலனாலும் பரவாயில்ல, நான் புக்கு படிக்கணும்லாம் சொல்ல, ஆனால் நீங்கள் போய் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஒரு யூனிட் ஃபஸ்ட்டு இந்த டெஸ்ட் அடிச்சு பாருங்களேன், அப்படியே அங்கே இருக்கிற கண்டென்ட் தான் இங்கே இருக்கும். சரிங்களா, அப்போ ஒரு முறை ஃபஸ்ட்டு இந்த டெஸ்ட் அடிச்சு
அடித்து பார்த்தாவே போதும். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னதான் புக்கில் படிச்சிட்டாலும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் படிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. நம்ம கூட வந்து பார்த்தா அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் வீட்டுக்கு போஸ்டல் பேட்சாக அனுப்பிச்சிட்ருக்கோம். ஹிஸ்ட்ரி கூட கூடிய சீக்கிரம் நான் ரெடி பண்ணி உங்களுக்கு தரேன். நீங்கள் வேணுன்றவங்க அதை வாங்கிக்கிங்க. இது ஃப்ரீ தான், அது போஸ்டல் சார்ஜ் மட்டும் தான் கேட்குறோம். சரிங்களா? ரைட். இப்போ பாருங்களேன், இந்த ஃபைனலாக வந்து ஒரு 41 கேள்வி எது அடித்து பார்த்தீங்களோ டோட்டல் ஸ்கோர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணால் மொத்தம் 41க்கு 2 கொஸ்டின் கரெக்டு அப்படின்னு காட்டும். முடிச்சிட்டிங்களா? அப்படியே பேக் அடிச்சிருங்க. அடிச்சுட்டு அடுத்த டெஸ்ட்டு பாருங்கள். ஸோ இதே மாதிரி வந்து கடகடன்னு எப்போல்லாம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போல்லாம் இதை எடுத்து பாருங்கள். எக்ஸாம் குரூப் 2 எக்ஸாம் வரைக்கும் இந்த லிங்க் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கோம். இது ஃப்ரீ தான், முழுக்க முழுக்க காசெல்லாம் கிடையாது. எப்போனாலும் டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். சரிங்களா? இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தென்னிந்தியா வரலாறு வரைக்கும் சேர்த்துருக்கோம் இல்லையா? கூடிய சீக்கிரம் வந்து இந்திய தேசிய இயக்கத்தில் இதிலே வச்சிடறோம். சரிங்களா? இதிலே வச்சுட்டா ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த ஒர்க்கும் நடந்துட்டுருக்கு. கூடிய சீக்கிரம் நான் அப்டேட் பண்ணிடுறேன். அப்டேட் பண்ணிட்டு உங்களுக்கு வீடியோவில் சொல்லிடுறேன். சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பாலிட்டி கொடுத்துட்டோம். மேபி பாலிட்டி பார்க்காதவங்க, அதே மாதிரி இந்திய இது எக்கனாமிக்ஸ் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் பொருளாதாரம், இந்திய அரசியலமைப்போ இல்லை ஏதோ அந்த பாலிட்டியோ எப்படியோ ஒன்று எழுதி வச்சுருப்போம். நீங்கள் பார்த்தாவே தெரியும். சரிங்களா? அதில் அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணி அந்த டெஸ்ட்டெல்லாம் போட்டு பார்த்துங்க. சரிங்களா? கீழே வந்து இந்திய அரசியலமைப்பு அல்லது பாலிட்டி இங்கிலீஷில் அல்லது எக்கனாமிக்ஸ் அப்படின்னு 2 லிங்க் இருக்கும். அந்த 2 லிங்க் ஓப்பன் பண்ணி அதில் போய் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி உங்களுக்கு டெஸ்ட் லிங்க் இருக்கும். சரியா? தெளிவாக புரிஞ்சிருச்சா? ஸோ கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு அடுத்ததாக இதே மாதிரி பல்காக எந்த தலைப்புக்கு வேணும் அப்படின்றத தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. அதிகம் பேர் ஒன்றையே கேட்டாங்கன்னா நம்ம அடுத்தது அதை கூட ரெடி பண்ணி கொடுத்துடலாம். ஏன்னா இப்போ இந்திய தேசிய இயக்கம் நம்ம பிளான் போட்டிருக்கோம். எனக்கு இந்த யூனிட் வேணும் சார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஸோ இந்திய தேசிய இயக்கத்தை கொஞ்சம் பாஸ் பண்ணிவிட்டு அந்த டாப்பிக்கை உங்களுக்கு அப்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ போட்டுருவேன். சரிங்களா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. முக்கியமாக வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட காசு பண்ணலாம் கேட்கலங்க. 1421 கொஷின்ங்க. ஒரு வாரமாக உட்காந்து டைப் பண்ணி ஆன்லைன் டெஸ்ட் போட்டு ஒருங்கிணைச்சு இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்களே, ஒரு லைக் போட்டு போங்களேன். இவ்வளோ கல் நெஞ்சக்காரெல்லாம் இருக்கீங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.